ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் காலர் வச்சு ஒரு அழகான குர்த்தி கட் பண்ணி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பிகினர்ஸ்க்கும் எளிமையாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் தைச்சு கற்றுக்கோங்க. நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா XXL சைஸ் இருக்கக்கூடிய அளவுகள் தான். நான் என்னோட அளவுகளை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவுகளை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை கிளாத்தில் வச்சு கட் பண்ணணும். பேப்பரில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரை ரெட்டையாக மடிச்சிக்கலாம். மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. மேலே ஓரத்தில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆம்கோல் டவுனுக்காக 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப்போட ஹைட்டு மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டாப் ஹைட் 13 இன்ச்சு. இதில் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 14 மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய கோட்டிலேருந்து 14 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அளவு 16. அதை பகுதியை பிரித்தோன்னா 8. கோட்டுக்கு மேலே 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆம்கோலோட இறக்கம் 6 இன்ச்சு. தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய கோட்டிலேருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். உங்களோட ஆம்கோலோட இறக்கத்துக்கு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சுற்றளவு, அதாவது ஜஸ்ட்டு சர்க்கம்ரன்ஸ் எனக்கு மொத்தம் 42. 42 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு 10.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட்டு சர்க்கம்ரன்ஸ் மொத்தம் 38. அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.5 கீழே இருக்கக்கூடிய கோட்டில் மார்க் பண்ணிக்கலாம். புரிகிற மாதிரி சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. உடம்பு சுற்றளவு 42. அதை 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 10.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு மொத்தம் 38 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதை 4ஆக பிரித்தோன்னா 9.5 இன்ச்சு கிடைக்கும். அந்த 9.5 இன்ச்சை கீழே இருக்கக்கூடிய அந்த கோட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்க்குற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த சுடிதாருக்கு காலர் வரனால நான் நெக் வித்து 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண அளவுலேருந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய கோட்டுக்கு கிராஸாக கோடு போட்டுக்கலாம். ஷோல்டர் டவுன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக ஆம்கோல் கிட்டத்தில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது எல்லாமே பேக் பார்ட்டோட அளவுகள். பின்னு சொல்லி அடையாளம் போட்டுக்கலாம். ஆம்கோல் இறக்கத்துக்கு கட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த கட்டத்துக்குள்ளே ஆம்கோலோட ரவுண்டு வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா கையிலே கூட வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம எப்போதும் போல் இடுப்புக்கு கரெக்டாக 1.25 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் இருக்க மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுவோம் இல்லையா, அதுதான். இப்போது நெக் வித்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கழுத்து அகலம் அதில் நீங்கள் இந்த மாதிரி வளைவாக இருக்க மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல காலர் வரனால கரெக்டாக அந்த ரவுண்டு போட் நெக் வர மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வரைஞ்சிருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பார்ட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா போதும். இதை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் வரைஞ்சிக்கலாம். இது ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களோட மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வச்சே நம்ம கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். பேப்பரை வச்சு எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். XXL சைஸு குர்த்தி தைக்கிறதுக்காக எனக்கு 4 மீட்டர் கிளாத்து தேவைப்பட்டிருக்கு. நீங்களும் அதே மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாத்தில் டாப் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்குக்கும் தனித்தனியாக கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டோட அந்த பேப்பர் கட்டிங் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டுக்கு சேம் கிளாத்து தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேக் பார்ட்டோட பேப்பர் கட்டிங்கவே வச்சு அவுட்லைனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கழுத்து வரனால அந்த கழுத்தோட ரவுண்டு மட்டும் கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் கிளாத்துக்கு கழுத்து வரையலாம். அது எப்படி வரையிறதுங்கிறத பார்க்கலாம். நான் வி ஷேப்பில் ஒரு நெக் வரைஞ்சிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கக்கூடிய கிளாத்தை உள்ளே திருப்பி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. அதாவது ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு 7 இன்ச்சு. இதை நீங்கள் அந்த கழுத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மடிப்பு கிட்டத்தில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய கேப்பு. காலர் வரக்கூடிய டெப்த்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. கரெக்டாக மேலேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி இதை ஒரு கட்டம் போட்டுடலாம். இந்த கட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலர் வரக்கூடிய அந்த இடங்கிறனால அப்படியே போட் நெக் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 1 இன்ச்சு கட்டத்துக்குள்ளே கிராஸாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலர் வரக்கூடிய அந்த நெக் மாடல். இதே மாதிரி நீங்கள் வரைச்சிக்கோங்க. இதில் என்ன வெரைட்டியான நெக் வேணாலும் போட்டுக்கலாம். நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளாத்தை 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். அகல வாக்கில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கிளாத்தில் ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம டாப் வரையும் போது வெயிஸ்ட் ரவுண்டு கரெக்டாக 9.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 9.5 இன்ச்சில் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து இந்த இடத்துல நம்ம 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த குர்த்தியோட டோட்டல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 இன்ச்சு. 50ல் 13 இன்ச்சு டாப்புக்காக மார்க் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய 37 இன்ச்சை பாட்டமோட ஹைட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். குர்த்தியோட கீழே வரக்கூடிய அந்த பாவாடை இருக்கு இல்லையா, அதுக்கு 37 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இதில் நீங்கள் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 38 இன்ச் ஹைட் வச்சு 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வளைவு மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கூடிய அந்த கிளாத்தை அப்படியே ரெட்டையாக மடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மடிச்சுட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வளைய மாதிரி வருது இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டே வந்துடுங்க. கடைசியில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து போதுன்னா விட்டுடலாம். இல்லைன்னா ஜாயிண்ட் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் போட்டுகிட்டே இன்னொரு ரவுண்டு நம்ம கட் பண்ணலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு கிளாத் வேணுமோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த பாவாடையோட கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 மீட்டர் இல்லைனா 6 மீட்டர் கிளாத் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்டில் இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இடுப்பு அளவுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டமாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஜாயிண்ட் கொடுக்கறதுக்காக கிளாத் வந்து போட்டிருந்தேன் அடியில். அதை வந்து நான் 4 பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஜாயிண்ட் வந்ததுன்னா 4 சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து லைனாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை மடித்து தைச்சிருங்க. 4 கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஜாயிண்ட் வந்து பிரியாத அளவுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. சுருக்கம் தெரியக்கூடாது அதில். இப்போ வந்து அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு இருக்குது இல்லையா, அந்த பெரிய ரவுண்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தையல் போடணும். 2 கிளாத் இருக்கும். அதில் வந்து ஒன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை குட்டியாக மடித்து தையல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தடவை மடித்து தையல் போடுங்க. ஒரே டைமில் 2 தடவை மடித்து தையல் போட்டோம்னா சுருக்கம் வரும். தனித்தனியாக மடித்து தையல் போடுற மாதிரி இருக்கும், போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடு பாவாடைக்கும் அந்த அடியில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்து தைச்சிக்கோங்க. ஏன்னா இது சுருக்கம் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி 2 சைடுக்கும் அந்த மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் லேஸ் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக டிசைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரை கிளாத்தே ப்ளைனாக இருக்குது. அந்த கிளாத்தை 2 இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த கழுத்தோட லைனாக வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து கழுத்தோட அந்த வி சேஃபுக்கு இருக்கக்கூடிய கிளாத்தில் அடித்து திருப்பிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். கழுத்துக்கும் நம்ம வந்து கிளாத்து கொடுக்க தேவையில்லை, டிசைனும் நம்மளுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக வி சேஃபில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதோட ராங் சைடு எடுத்துக்கலாம். அதாவது உள்பகுதியில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ளைன் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு அந்த 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கழுத்தோட எட்ஜில் நிப்பாட்டிக்கலாம். இதே மாதிரி 2 சைடுக்கும் அந்த கிளாத்தை வச்சுட்டு கழுத்தோட அந்த எட்ஜ் வரைக்குமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை வந்து ராங் சைடு வச்சிங்கன்னா அப்படி திருப்பும்போது நம்மளுக்கு ரைட் சைடு வந்துடும். கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பில் அந்த வி சேஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து தையல் போட்டுக்கோங்க. உள்ளே குட்டி குட்டியாக வெட்டி அந்த கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். உள்ளே திருப்பும்போது சுருக்க வராமல் இருக்கணும். அதனால் அந்த கழுத்தோட எட்ஜில் ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தை உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு கழுத்தோட ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து இந்த கிளாத்தோட கடைசி வரைக்கும் தைச்சிருங்க. இதே மாதிரி 2 சைடுக்கு தைச்சிடலாம். அடுத்ததாக கடைசியில் இருக்கக்கூடிய கிளாத்தை நம்மளுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு பட்டி மாதிரி மடிச்சுட்டு லாஸ்ட் எண்டில் கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு தையுங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2வது சைடும் அதே மாதிரி இந்த பட்டியோட சம அளவுக்கு அந்த சைடும் மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு அப்படி தைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் லுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். அடுத்ததாக டிசைனுக்காக நான் வந்து ரோஸ் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கக்கூடிய லேஸை ஒரு சைட்லேருந்து தைச்சிட்டு ஒரு சைடு கழுத்துக்கு போகிற மாதிரி விட்டுறேன். இதே மாதிரி 2 சைடுக்கும் நம்ம வந்து கழுத்துக்கு லேஸ் வச்சிடலாம். 2 லேஸ் வச்சுருக்கனால இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். அதே மாதிரி 2 சைடுக்கும் நம்ம வந்து லேஸ் கொடுத்துடலாம். இப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு கலர் கொடுத்துடலாம். இது வந்து லேஸ் கொடுக்கணுன்னா கொடுங்க, இல்லைனா பைப்பிங் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இடையில வந்து ஸ்டோனர் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். எந்தளவுக்கு டெக்கரேஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ரிசல்ட் வந்து அழகாக கிடைக்கும். கிளாத்தை உள்பக்கம் திருப்பிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த ரவுண்டு போட்டிருந்தோம் இல்லையா, அதை திருப்பி வந்து கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்து தான் பேக் பார்ட்டோட கிளாத்தை ஷோல்டர்லேருந்து நேராக கீழே இடுப்போட அளவுக்கு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி 2 சைடுக்கும் சம அளவில் இருக்க மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. டாட் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் கிளாத் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிளாத்து நேராக இல்லைன்னா நீங்கள் நேராக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது 2 தடவை தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்லீவை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளாத்தை ஓரத்தில் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து அரைக்கை தான் வச்சுருக்கேன், ஹால்ஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். கிளாத்தை ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவுக்கும் இருக்க மாதிரி கிளாத் 2 எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6.5, தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்சைட் ஸ்லீவ் வந்து 3.5 இன்ச்சு,
அப்படியே நம்ம வந்து உள்ளே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கையோட ரவுண்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்லீவோட ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அரை கை தான் வச்சுருக்கேன். ஃபுல் கை வேணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கையை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல ஷோல்டர்லேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்லீவுக்கு கிளாத்து பத்தலைன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷோல்டர் கிட்டத்தில் ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 2 தையல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து 2 ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. சுருக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அது வெளியில் தெரியும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். அதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சைடுக்கும் ஸ்லீவாக அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலர் வந்து வைக்கணும். காலரோட ரவுண்டு நம்மளுக்கு வந்து டேப்பில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு டேப்பில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 16.25 வருது. உங்களோட அளவில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து காலரை பேப்பர் கேன்வாஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் கேன்வாஸில் 3 இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி பேப்பர் கேன்வாஸை ரெட்டையாக மடித்து எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஸ்டாப்லர் குத்திக்கோங்க. அதுக்கு எடுத்ததாக நம்மளோட சுடிதாரோட நெக்கை ரெட்டையாக மடிச்சுட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ரெட்டையாக மடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 8.5 இன்ச் வருது. 8.5 இன்ச்சை நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் மடிப்புலேருந்து மார்க் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஹாலரோட அந்த நீளம். இப்போ பார்த்தீங்கன்னா காலர் வைக்கிறதுக்காக ஒரு சைடு வந்துட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டுடலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த 1.5 இன்ச்சில் வளைவாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து ஜென்ஸ் கலர் டைப்பு தான். ஆனால் நம்ம வந்து ஒரே மாதிரி கலரை ரெடி பண்ணி தைச்சிட்டு அதை மடித்து விட்டுருவோம். அதனால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ஸ் கலர் டைப்பு தான். ஆனால் நம்ம வந்து ஒரே கலராக தைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நல்லா சாஃப்ட் கொடுத்து நீங்கள் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே மடிக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு காலர் வந்து அழகாக வந்துடும். நம்மளோட அந்த காலரோட அளவு வந்து 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பேப்பர் கேன்வாஸில் காலர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம அதை வந்து தைக்கிறதுக்காக கிளாத் எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்தோட அவுட்லைனில் கிளாத் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் வந்து அடிப்பக்கம் பசை இருக்கும். அதை அப்படியே நீங்கள் அயன் பண்ணி ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவுட்லைனில் 1/2 இன்ச் இருக்க மாதிரி கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலருக்கு வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் வந்து கேன் லேஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து காலருக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து காலர் அந்த சுருண்டு போகாமல் இருக்கும். இதை காலரோட அவுட்லைனில் வச்சு தைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு கிளாத் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். அந்த கிளாத்தை அடிப்பக்கம் வச்சு தைச்சி திருப்பும்போது நம்மளுக்கு வந்து காலர் வந்துடும். காலர் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கிள் காலருமே வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் காலர். இது வந்து ஜென்ஸ் டைப் காலர். நம்ம வந்து 1 இன்ச்சில் காலர் வச்சோம்னா சிங்கிள் டைப் வந்துடும். உங்களுக்கு எந்த காலர் வந்து விருப்பமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஹேண்ட்வாஸோட அடிப்பகுதியில் கிளாத் இருக்குது இல்லையா, அதை உள்பகுதியை மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு வந்து ஹேண்ட்வாஸ்க்கு வெளியில் எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அதை உள்பகுதியில் மடித்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஹேண்ட்வாஸ் பேப்பர் இருக்குது இல்லையா, இந்த கிளாத்தில் மட்டும்தான் மடிக்கணும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக இதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த கிளாத்துக்கும் அவுட்லைனில் வந்து நம்மளுக்கு துணி இருக்க மாதிரி ஏற்கனவே தைச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஹேண்ட்வாஸை எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தைச்சா திரும்பி வெளியில் வரும். இப்போது அந்த ட்ரையாங்கிள் சேஃப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து தையல் போட ஆரம்பிக்கலாம். ஹேண்ட்வாஸ் பேப்பரோட வெளிப்பக்கத்துக்கு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஹேண்ட்வாஸ் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அவுட்லைனில் 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலரோட உள்பகுதியில் குட்டி குட்டியாக வெட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மடித்து தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தோட அளவு சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து காலரை பெரட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த ட்ரையாங்கிள் சேஃப் கிட்டத்துலாம் கரெக்டாக வந்து நீங்கள் ஊசியில் எடுத்து விட்டுக்கோங்க. சேஃப் கரெக்டாக இருந்தால் தான் காலர் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். இப்போது நம்மளோட காலர் வந்து நல்ல பக்கம் வெளியில் பெரட்டி எடுத்தாச்சு. இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரெட்டையாக மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டோட காலர் வரக்கூடிய அந்த ரவுண்டில் இதை வந்து ஜாயின் பண்ணணும். டாப் இருக்கு இல்லையா, அந்த டாப்பில் உள் பக்கம் எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த உள் பக்கம் ஹேண்ட்வாஸ் இருக்கக்கூடிய அந்த காலர் சைடு தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட முதுகு பக்கம் சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம வந்து காலரோட பாயிண்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட காலர் வந்து தைச்சிடும். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே தைச்சி உள்ளே திருப்பிக்கலாம். இதே மாதிரி 2 சைடுக்கும் உள்ளே திருப்பி தைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்ல பக்கம் திருப்பிட்டு இப்போ நம்ம காலர் தைச்சி மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த பக்கம் வெளியில் வந்திருக்கும் உள் சைடு.
காலரோட சென்டர் பகுதியில் ஒரு தையல் போட்டுட்டு அந்த காலரோட எட்ஜஸ்லேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலரோட அவுட்லைன் கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த காலரோட டிசைன் வர மாதிரியே தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து 2 தையல் போட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம காலரை அப்படியே அடித்து திருப்புறோம், அவ்வளோதான். காலர் வந்து உள் பக்கம் கரெக்டாக அந்த ஹேண்ட்வாஷோட சைடு இருக்க மாதிரி தைச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பெரட்டி விடும்போது கரெக்டாக இருக்கும். காலரோட அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. காலருக்கு லேஸ் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம், நான் வந்து ப்ளைனாக விட்டுறேன். இப்போ நம்ம வந்து காலரை மடித்து விட்டுக்கலாம். காலரோட சென்டர் பாயிண்டில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு போகிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தைச்சோடனே இப்படி தான் இருக்கும். இதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். குர்த்தியோட டாப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பாட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து வச்சு ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாட்டம் வந்து 2 கிளாத்தாக இருக்குது இல்லையா, அந்த 2 கிளாத்துலேருந்து ஒரு கிளாத்தை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டம் இருக்கு இல்லையா, பாட்டம் கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரெண்டையுமே அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக சென்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த குர்த்தியோட அந்த ஸ்டைல் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். அதாவது அந்த அம்பர்லா ஸ்டைலோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் தான் சுடிதார் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2 பாயிண்ட்லேயும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நல்ல சைடு உள்ளே இருக்கணும், அதாவது ராங் சைடு வெளியில் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தையல் போடும்போது கரெக்டாக 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து பிடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த இடுப்போட அந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும். நம்ம வந்து மார்க் பண்ணும்போதே வேஸ்ட் ரவுண்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தோம்னா இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். இதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணிட்டோம். தையல் வந்து ஏதாவது சுருக்கம் இருக்காங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் பாட்டம் வந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே வந்து மிஸ்டேக் வராது, கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து 2 சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சுருக்கம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தைச்சிட்டோம். அடுத்ததாக சைடு வந்து ஜாயின் பண்ணோம்னா போதும். ஸ்லீவை வந்து அப்படியே உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சில் ஒரு தையல் வந்து லைனாக கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. எண்டில் நீங்கள் தைக்கும்போது 2 தையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் 2 ஸ்லீவையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு அந்த கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பார்க்கணும். அதே மாதிரி உடம்பு சுற்றளவு கரெக்டாக இருக்காங்கிறத மெஷர்மெண்ட் பார்க்கணும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்காங்கிறத மெஷர்மெண்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 அளவு ரொம்ப முக்கியம். ஸ்லீவோட ரவுண்டு, உடம்போட ரவுண்டு, இடுப்போட ரவுண்டு, இது 3மே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். இதை 3யுமே செக் பண்ணி பார்த்துட்டு 2 சைடுக்குமே 2 இல்லைன்னா 3 தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குர்த்தி வந்து அழகாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். என்னோட குர்த்தி வந்து எனக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டை செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அழகான குர்த்தியை தைச்சி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட குர்த்தி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க.